என்ன உங்களோட ஃபேவரட்? என்ன உங்களோட ஃபேவரட்? டேஸ்ட் எங்க இருக்குது அங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சி இழுத்தி? இல்லைண்ணா, ஃபேவரட்டான ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். டிஃபன் கடை இது நல்லா இருக்கும். எல்லா இதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. ஓகே. இல்லைண்ணா, இப்போ எனக்கு இட்லி பிடிக்கும், ஆப்பம் பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடலாம், எதோ சாப்பிடலாம். என்ன தகராறு வரும்? ஏய், நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். குப்பை எடுக்கிறேன், வேற முடியல இல்லைன்னா அவங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாகவும் கொடுப்பேன். பட் தினம் கை கால் இல்லாதவங்க, முடியாதவங்க ரோட்டில் வராங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 10 பேருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருவேன். பிள்ளைங்க வந்துட்டுங்கன்னா அதுங்க கையில் காசு இருக்காது. 20 ரூபாய் கொடுத்துட்டு 4 இட்லி கொடுக்கான்னு கேட்பாங்க. அந்த 20 ரூபாய் இல்லை கொடுனாலும் கொடுத்துருவேன். சரி பாவம் குழந்தைங்க என்ன பண்ணுவோம், பசியோட ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. என்னோட வாழ்வாதாரம் இதுதான். அவங்கள கேட்டு தராங்க, என்ன சாப்பிட போற அப்படின்னு. 10 பேர் என்ன போ அப்படின்வாங்க. என்ன சாப்பிட்ற, இட்லி வேணுமா, ஆப்பம் வேணுமா, பூரி வேணுமா, கேட்டு தராங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை. நானும் இவ்வளோ வருஷமா இந்த இடத்துக்கு வர எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்ட் டைம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறதுக்கு கேகே நகர் அண்ணா மெயின் ரோட்டில் இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் அனுராதா டிஃபன் சென்டர் சொல்லிட்டு ஒரு உமன் வந்து நடத்திட்டு வராங்க. சிங்கிள் ஹேண்டாக நடத்திட்டு வராங்க. அதனால் மட்டுமே இந்த கடையை வந்து நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பம் குருமான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 3 வகையான சட்னி கொடுத்துட்ருக்காங்க. பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஆப்பத்தை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்த ரீசனு. கைஸ், இவங்க மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி 10:30க்கெலாம் முடிச்சிடுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்குது. சின்னதாக ஒரு தள்ளு வண்டியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பம் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அது இல்லாமல் மற்ற டிஷ்ஷஸும் வாங்கி நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். வேறு என்ன, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. என்னென்ன போட்டுட்ருக்கீங்க? இட்லி, பூரி, பொங்கல், வடை, ஆப்பம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் குருமா, இட்லிக்கு 3 வகை சட்னி, சாம்பார். ஓ, இட்லிக்கு 3 வகையான சட்னி தரீங்களா? 3 வகை சட்னி. ஓகே. என்ன ப்ரைஸ்க்கா இதெல்லாம்? பூரிக்கு பூரி கிழங்கு ஒரு பீஸ் பூரி 20 ரூபாய், ஒரு ஆப்பம் 20 ரூபாய், ஒரு இட்லி 10 ரூபாய், வடை 10 ரூபாய், பொங்கல் 30 ரூபாய். ஓகே. இந்த கடை ஆரம்பித்து ஒரு 18 வருஷம் ஆகுது. அண்ணா மெயின் ரோட்டில் இருக்குது, எம்ஜிஆர் நகரில். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. என்னோடய வாழ்வாதாரம் இதுதான். எனக்கு ஒரே ஒரு பையன், வேறு வயசான அம்மா கூட இருக்கிறாங்க. எங்களுக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை நம்பி தான் எங்கள் வாழ்க்கையே ஓடுது. பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க தனியாக போயிட்டாங்க. கூட ஹெல்ப்புக்கு வருவார், போயிடுவார். நானும் அம்மா மட்டும் தனியாக இருக்கிறோம். எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. என் கடை தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையே. இதுதான் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க தான் உங்கள் பையனா? ஆமாம். ஓகே. ஸோ அவர் தான் உங்களோட சன்னு. ஸோ அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். மற்றபடி எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். என்னோட இதை நான் பார்த்துக்கணும். எனக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்த தொழில் மட்டும்தான் எனக்கு. உடம்பும் இப்போ கொஞ்சம் ஒத்துழைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு.
முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ வியாபாரமும் கடையும் ரொம்ப இதுவாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது வீட்டில் சமைக்கிறதுனால அவங்க வீடு வாடகைக்கு விடவும் ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய குற்றமாக பார்க்குறாங்க. வீடும் கிடைக்க மாட்டேங்குது. என்னோடய தொழில் ரொம்ப பாதிக்குது எனக்கு இதால். எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வருவாங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹோட்டலாகவும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். எனக்கு தொழில் எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது. என்னோடய தொழிலை நேர்மையாகவும் சுத்தமாகவும் செய்வேன் நான். எனக்கு இன்னமும் உழைக்கணும்னு தான் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு அதுக்கான இடம் கிடைக்கல கரெக்டாக. அது எனக்கு சப்போர்ட் இல்லை. அதுக்கு அது என்ன கார்பரேஷன்லேருந்து வந்தாங்கன்னா ஃப்ரீயாமே? அது என்ன இல்லை, அவங்க குப்பை எடுக்கிறவங்க அவங்க வந்து கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் சம்பளம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 இட்லி கஸ்டமருக்கு 40 ரூபாய்னா அவங்களுக்கு 30 ரூபா கொடுப்பேன். அதுவும் மீறி குப்பை எடுக்கிற வேறு முடியல இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாகவும் கொடுப்பேன். பட் தினம் கை கால் இல்லாதவங்க முடியாதவங்க ரோட்டில் வராங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 10 பேருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸ்கூல் பிள்ளைங்க வந்ததுங்கன்னா அதுங்க கையில் காசு இருக்காது. 20 ரூபாய் கொடுத்துட்டு 4 இட்லி கொடுக்கான்னு கேட்பாங்க. அந்த 20 ரூபாய் இல்லை கொடுனாலும் கொடுத்துருவேன். சரி பாவம் குழந்தைங்க என்ன பண்ணுவோம், பசியோட ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனால் அந்த பிள்ளைங்க கேட்கறத கொடுப்பேன். யார் கேட்டாலும் கொடுத்துருவேன். நீங்களே கஷ்டப்படுறீங்க அதை பார்க்குறீங்களே. சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே கூடாது யாருக்குமே. சாப்பாடு கொடுக்கறது அவ்வளோ நல்லது. அதனால் சாப்பாடு கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் எனக்கு வயசான அம்மா இருக்கிறாங்க கூட. அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். என் கடையை நான் ரன் பண்ணணும். எனக்கு யாராச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். இந்த கஷ்டத்துலேயும் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். தவிர யாருக்கிட்டையும் நான் வாங்கணும்னு நினைக்கல. அப்படி சப்போஸ் எனக்கு கொடுக்குற உதவியாக இருந்தாலும் அது வந்து நான் திருப்பி நான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். தவறான எந்த எண்ணத்துலையும் நான் கேட்கல. என்னை கேட்டுட்டு நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சுட்டு கூட நீங்கள் எனக்கு எதுனா ஒரு நல்லா இருக்கும். இது வந்து பொங்கல். ஓகே. இது 30 ரூபாய் தான் ஒரு பொங்கல். இது வந்து ஆப்பத்துக்கு வெஜ்ஜி குருமா. ஆப்பத்துக்கு வரக்கூடிய குருமா வெஜ்ஜி சென்னா போட்டிருப்போம். ஓகே. ஓ, இது அந்த 3 வகையான சட்னியில் 3 வகை சட்னி. இது வந்து தேங்காய் சட்னி. ஓகே. இது வந்து கார சட்னி. ஓகே. இது வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு இதாக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. ஆஹா, அப்போ நல்லா சுட 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 சுட்டுக்கிட்டே இருப்பீங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. 20 வருஷமாக சாப்பிட்றேன் இங்கே. 20 வருஷமாவா? ஆஹா, என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? இட்லி வடை தான் எப்போ வந்தாலும். இட்லி வடை பூரி. ஆப்பம் சொல்கிறாங்களே, ஆப்பம் குருமா அந்த மாதிரி மேட்ரு. ஆப்பம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடுவேன். ஆனால் விரும்பி சாப்பிட்றது இட்லியும் பூரியும் தான். ஓகே. டேஸ்ட்லாம் எப்படின்னா இங்கே? நல்லா அருமையாக இருக்கும். அதனால தான் 20 வருஷமாக இங்கே வரேன். அவ்வளோதான். இங்கே தான் நானே வந்து எடுத்து வச்சுக்கோ. அவங்க எடுத்து நானே எடுத்து வச்சு அதை பார்த்து இல்லை ஒரே ஒருவேளை இவர் தான் கடையோட ஓனரோ அப்படின்னு எப்போ வந்தாலும் நானே எடுத்து வச்சு சாப்பிடுவேன். ஓகேண்ணா, சூப்பர். ஒரு 2 வருஷமாக சாப்பிட்டுக்கிறேன். அற்புதமாக இருக்கும். சட்னி, சாம்பார், கிம்பார் எல்லாமே நல்லா இருக்கு. சுத்தமாக இருக்கும். என்ன உங்களோட ஃபேவரெட்டு? டேஸ்ட் எங்கே இருக்குது அங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சி இழுத்தி? இல்லைண்ணா, ஃபேவரட்டான ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ரொம்ப புதிய டிஃபன் கடை இது நல்லா இருக்கும். எல்லா இதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. ஓகே. இல்லைண்ணா, இப்போ எனக்கு இட்லி பிடிக்கும், ஆப்பம் பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடலாம். எது வேணாலும் சாப்பிடலாம். என்ன தகராறு வரும்? ஏய்யா, நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். ஒரு நாளைக்கு ஒரு விதமாக சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு வந்து ஆப்பம் சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு பூரி சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடுவேன். ஓகே. எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஆப்பமும் நல்லா இருக்கும். இட்லியும் நல்லா இருக்கும். ஓகே. ஆக்சுவலி இங்கே வேணுன்றவங்க அவங்களே சட்னி ஊற்றிக்கிறாங்க, அவங்களே சாம்பார் ஊற்றிக்கிறாங்க, எல்லாமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தொடக்கூடாது, இவ்வளோலாம் ஊற்றிக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இட்லிக்கு சாம்பார் வேணுமா நீங்களே வந்து ஊற்றிக்கலாம், சட்னி வேணுமா எடுத்து ஊற்றிக்கலாம், எது வேணுமோ நீங்களே எடுத்துக்கலாம். இதில் ஆப்பம் வாங்குறாங்க, அதுக்கு தேங்காய் பாலா? ஓகே. ஓ, பாத்திரத்துலேயும் வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சாப்பிட்டது. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும். சட்னிலேருந்து சாம்பார்லேருந்து பூரிலேருந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும், கிளியராக இருக்கும்.
நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. எங்கேருந்து கூட்டம் வந்தாங்க தெரியல, சல்னு வந்துட்டே இருக்கு. ஃபுல் பிஸி ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக சாப்பிட்றேன், 25 வருஷமாக சாப்பிட்றேன். ஆஹா, நல்லா நான் துட்டே கொடுக்க மாட்டேன். வரவங்கள ஒரு 10 பேர் ஃப்ரீயாக தராங்க. ஃப்ரீ தான் டேஸ்டாக. ஆமாம், எப்போதுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆமாம். ஆஹா, என்ன சாப்பிடுவீங்க? நான் ஒரு 2 இட்லி ஒரு வடை சாப்பிடுவேன், ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். கஷ்டப்படுறாங்கன்னாலும் அவங்கள கேட்டு தராங்க, என்ன சாப்பிட போகிற அப்படின்னு. 10 பேர் என்ன போ அப்படின்வாங்க. என்ன சாப்பிட்ற, இட்லி வேணுமா, ஆப்பம் வேணுமா, பூரி வேணுமா, கேட்டு தராங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிற மாதிரி. அந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை. நானும் இவ்வளோ வருஷமா இந்த இடத்துக்கு வர எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நல்ல குணம். நான் ஒண்டி காட்சி கஷ்டப்படுறேன். யாருன்னா ஹெல்ப் பண்ண முடிஞ்சாக்க ஹெல்ப் பண்ண. அவ்வளோதான். நன்றி ஐயா. அவங்களோட காம்பேக்டான எல்லா டிஷ்லேயும் ஒன்று வாங்கியாச்சு. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களோட அந்த க்ரீன் சட்னி பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், செம்ம கூட்டமாகிடுச்சு. இந்த டிஷ்ஷெல்லாம் வாங்குறதுக்குள்ளே நான் பாடுபட்டேன் பார்த்தீங்களா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். கைஸ், ஃபஸ்ட்டு அவங்களோட ஆப்பம் ட்ரை பண்ணிடலாம். இதுதான் அவங்களோட கடையோட செம்ம ஃபேமஸ் சொன்னாங்க. ஆப்பம் ஆறியே போயிடுச்சுங்க. இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். நான் எங்கே வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடுது. வா, என்னடா இது, இங்கே பாருங்க, ஆப்பம் பூரி போயிருக்கு. ஒரு பைட் போயிடலாம். அவங்களோட அந்த சுண்டல் குருமாவோட அந்த ஆப்பத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் அது அப்பா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. உள்ளே இறங்குறதே தெரியல, பூ மாதிரி இறங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்களோட பொங்கல் ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, பொங்கல் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் அவங்களோட பொங்கல் மட்டும் ட்ரை பண்ணிடலாம். அடடா, இது எதுவுமே சைடில் தொட்டுக்க தேவையில்ல போல், அப்படியே எடுத்து விட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் கரையிறதும் தெரியல, உள்ளே போகிறதும் தெரியல, வேற மாதிரி இருக்குது. வடை ட்ரை பண்ணிவிடுவோம். ஆஹா, வடை பாருங்கள், சைஸு நல்லா படா சைஸில் இருக்குது. ஸோ சிங்கிளாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஸோ என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. இப்படி திருப்புறதா அப்படி திருப்புறதா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அதர்வைஸ் ஓகே தான். ஸோ வடை பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸு செம்மையாக இருக்குங்க. இப்போ சாப்பிட்ட எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கோமோ அந்த ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஒரு சொட்டு கூட அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூட கம்மியாகலை, வேறு மாதிரி இருக்குது. பூரி ட்ரை பண்ணிடலாம். பூரி அவங்களோட கிழங்கு அந்த க்ரீன் சட்னியை தொட வேணாம், ஏன்னா க்ரீன் சட்னியை தொட்டால் அதான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுது. அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அவங்களோட கிழங்கு வித் பூரியை ட்ரை பண்ணிவிடுவோம். ஆஹா, இதுவும் செம்மையாக இருக்குது. அப்படியே வீட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ ஸோ அதோட டேஸ்ட்டு தான் வருது. வீட்டில் ஒரு பூரி கிழங்கு வச்சு வீட்டில் எப்படி ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரியான டேஸ்ட் இருக்குது. எல்லாருமே ஸ்டார்டிங் இட்லியை தான் சாப்பிடுவாங்க. நான் கடைசியாக சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, ஏன்னா நான் இட்லி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இட்லி ட்ரை பண்ணிடலாம். பிடிக்கும், நல்ல சாம்பார் நல்ல சட்னியோடு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ அவங்களோட இட்லியை ட்ரை பண்ணிடலாம். கார சட்னி, இதுக்கு தான் அவங்க 3 வகையான சட்னி தராங்க. அவங்களோட கார சட்னியை டிப் பண்ணி ஒரு பைட் போயிடலாம். ஆஹா, இப்போ தாங்க அந்த கார சட்னியை நான் தொடரும் போல். அதோட டேஸ்ட் வந்து தனியாக தூக்கலாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இட்லிக்கு அந்த கார சட்னி பயங்கரமாக இருக்குது, பங்கமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லிக்விடாக கொடுத்துருக்காங்க கார சட்னி, பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அவங்களோட இட்லி அந்த கொத்தமல்லி சட்னியாக கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்காங்களே, அதை ட்ரை பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கூடையும் டாமினேட் பண்ணி வருது. ஸோ அது எது கூட வச்சு சாப்பிடுவோமோ அது கூட வச்சு சாப்பிட்டா தான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கொத்தமல்லி சட்னி ஆஹா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சாப்பிடவே அப்படியே அல்டிமேட்டாக அப்படியே தூக்கலாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்டரில் வந்து பார்க்குறேன். ஸ்டே டியூன் கைஸ். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்களோட ஆப்பம் இருக்குது பார்த்தீங்களா, பாலில் ஊற்றி சாப்பிட்ணும் அவசியமே இல்லை. அந்த குருமாவே நல்லா மிக்ஸ் பண்ணி வாயில் விட்டிங்கன்னா அப்பா பஞ்சு மாதிரி உள்ளே இறங்கிச்சிங்க. அவ்வளோதான், நான் இதை ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எதுவுமே நான் ஒரு சின்ன ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இது ஒரு ரோட் சைடில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்னா உள்ளே போயிட்டு ஏசியில் உட்காந்து சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், இது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20 ரூபா வச்சிங்கன்னா ஒரு ஆப்பம் வயிறு ஃபுல்லாக சூப்பராக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 ஆப்பம்
40 rupees வச்சிங்கன்னா வேறு மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஆப்பம் குருமா செம்மையாக இருந்தது. பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டால் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ நான் என்னென்ன திருத்திக்கலான்றதை வந்து நான் வீடியோவில் தான் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை தான் நான் சஜஷன் கொண்டு போயிட்டு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வரும். நான் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். பாப்பா see you.